வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பீகார் பக்கத்தில் சமஸ்திபூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அது ட்ரெயின் போக்குவரத்து அந்த ஊருக்கு இருக்குது. அதில் ரொம்ப தூரமாக அந்த ஸ்டேஷன், ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இருக்கு இல்லையா, கேட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் வாகனங்கள் வரக்கூடிய அந்த சமயத்தில் ரயிலும் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பேர் கிராசிங்னு பேர். அந்த மாதிரி ஒரு கிராசிங்கில் ஒரு சம்பவம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதை ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு. வீடியோ பிடிச்சிட்டாரு. வீடியோ எடுத்ததுனால தெரிஞ்சது. எடுக்காவிட்டால் அதை நம்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருடைய மனசுலையுமே நிற்கும், எழும். சாதாரண ஒரு பஸ்ஸவே கையை காட்டுங்களேன். சில இடங்களில் நிற்கிறான், சில இடங்களில் இங்கே ஸ்டாப்பிங் கிடையாதுன்னு சொல்லி போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் ஒரு ரயிலை ஒரு நபர் ஃபோன் அடித்து நிறுத்துறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்த உடனே அசந்து போயிட்டேன். வீடியோ போயிட்டு இருக்குதுங்க வைரலா. அந்த சமஸ்திபூர் அந்த ஊருக்கு பக்கத்தில் அந்த கிராசிங் இருக்கு, கேட்டு போட்டிருக்காங்க. பின்னால் ஏகப்பட்ட பஸ்ஸு மற்ற மக்கள் எல்லாமே நிற்கிறாங்க. ஏன்னா ட்ரெயின் வரக்கூடியதுனால கிராசிங் போடுவாங்க. யாரும் உள்ளே தாண்டி விடக்கூடாது, அடிபட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த பக்கமும் கிராசிங், இந்த பக்கம் கிராசிங், நடுவில் ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கு. அந்த சமயத்தில் ஒரு குடும்பம், ஒரு 2-3 லேடிஸு, மற்ற ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, கிராசிங் அந்த இதில் அந்த கேட்டு உள்ளே நுழையிறாரு. அது எல்லாம் நிறைய பேர் நுழைவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் ஒன்றா ஒதுங்கி நிற்பாங்க. ட்ரெயின் போயிடும். சில பேர் முன்னால் செல்ல வேணுங்கிறதுக்காக உள்ள அந்த கேட்டுக்கு உள்ளே போய் நிற்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது மாதிரி இவரும் போகிறார் உள்ள குடும்பத்தோட, ஒரு 5-6 லேடிஸு, மற்ற இவரும் அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு நிற்கிறாரு. ரெண்டாவது நிற்கிறது தண்டவாளத்தை ஒட்டியே நிற்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா அது, இந்த நபர் தண்டவாளத்தை ஒட்டி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் எடுத்து ஏதோ பேசுகிறாரு. தூரமாக ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. பயணிகள் எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. சமஸ்திபூர் ஸ்டேஷனில் நின்று பயணிகளை ஏற்றிக்கிட்டு அது கொஞ்சம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது தூரத்தில் தெரியுது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிராசிங்கில் ட்ராக்கை ஒட்டி, தண்டவாளத்தை ஒட்டி ஒரு 1.5 அடி தள்ளி நிற்கிறாரு. 1.5 அடினால ஆளை தூக்கிறோம். ஒரே தூக்கு தான், துண்டு துண்டாக போயிடணும். இவர் நிற்கிறார். நின்று ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. செல்ஃபோனில் ஏதோ பேசுகிறார். பேசிட்டு கையை இப்படிங்கிறாரு. ஒரு ஜென்ஸ் இப்படி, பின்னால் 2-3 லேடிஸ் நிற்கிறாங்க. இப்படிங்கிறாரு. உடனே அந்த ட்ரெயின் அப்படியே மெதுவாக இந்த டிரைவர் என்ன பண்ணுறா, மெதுவாக ஸ்டாப் பண்ணி அவங்க முன்னாலேயே அந்த பயணிகள் ஏறக்கூடிய அன்ரிசர்வ்டு பெட்டி அவங்க அந்த குரூப்புக்கு எந்த அளவுக்கு சரியா அவங்க நிற்கிறாங்கன்னா, அந்த அன்ரிசர்வ் பெட்டி எப்போ வரும், எந்த அளவுக்கு அந்த கரெக்டாக உட்காரும். அவங்க முன்னால் நின்றா தான் ஏற முடியும். கரெக்டாக அதே மாதிரி கொண்டாந்து அந்த ட்ரெயினை அப்படி மெதுவாக நிற்பாட்டுறான். அந்த குடும்பம் அந்த ட்ரெயினில் அந்த அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறுறாங்க. ஏறின உடனே மீண்டும் அந்த பையன் இப்படிங்கிறான், வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒன்றுமே புரியல. இதை அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பயணி, ஏறின ஒரு பயணி என்ன பண்ணார், ஃபுல்லாக என்ன நடக்கிற அந்த கூத்தை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்து இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் போட்டார். இது ரயில்வே அமைச்சகத்துக்கு கட்டாயமாக போய் சேர வேண்டும். இப்போது ரயில் நின்று விட்டது. இது ரயில்வே அமைச்சகத்துக்கு செல்வோம் அப்படின்னு போட்டு தன்னுடைய பாஷையில் போட்டு, நிர்வாகத்தின் வண்டி எதிரே வரும்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருக்கார்.
அந்த போட்டாத வாசகம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா, இது என்ன பஸ்ஸா இல்லை ஓலா டாக்ஸியா இல்லை 2 வீலரா 4 வீலரா ஒன்றுமே புரியலைங்க. ட்ரெயின் ஆமாம், ட்ரெயின் எப்படி ஒரு நபருக்காக ஒரு குடும்பத்துக்காக நடுவழியில் நின்றது? அதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. நடுவழியில் பக்கத்து ஸ்டேஷனே கிடையாது. இந்த சமஸ்திபூருக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் அடித்த உடனே கையை காட்டுறான், அப்படியே கரெக்டாக அந்த பிரேக் அமுத்துறான் டிரைவர், மெதுவாக அப்படியே நிற்கிது. உடனே அந்த குடும்பத்தை ஏற்றி விட அவருக்கு போயிடுறாரு, ட்ரெயினும் போகுது. எப்படி இது? என்ன காரணம்? உண்மை புரியுது. என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சா? இல்லை அப்படி ஒரு சர்வீஸ் இருக்குதா? தெரியல, ஒன்றும் புரியல. இல்லை நம்மளும் செஞ்சு பார்த்தா நிற்பாங்களா? டிரைவரோட நம்பர் தெரியணும்ல. அப்போ அந்த பேசிய அந்த நபருக்கும் டிரைவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லை நெருக்கமான ஒரு சொந்தக்காரனாக இருப்பான் அந்த டிரைவர், அந்த ரயிலை ஓட்டக்கூடிய ஓட்டுநர். அதனால தான் நிப்பாட்டியிருக்கான். ரைட்டு. அப்படியே சொந்தக்காரனாக இருந்தாலுமே கூட டிரைவர் ஒரு ட்ரெயினை நடுவழி நிறுத்தக்கூடிய ஒரு செல்போன் ஒரு சொன்னவன நிறுத்தக்கூடிய அளவுக்கு என்ன அந்த டிரைவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இப்படி எல்லாருமே நிறுத்தினோம்னா ரயிலோட நிலைமை என்ன? மற்றபடி இதை பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் ரயில்வே மந்திரி இது ராஜினாமா பண்ணியிருக்கணும். அதான் பாஜக, ரோசமுள்ள பாஜக. அவங்க இதுவரைக்கும் எதுக்குமே ராஜினாமா பண்ணதே கிடையாது. இந்த கரப்பாம்பூச்சி அந்த கட்சி சிஜேபி ரொம்ப பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க. 30 நாள் 35 நாள் பக்கம் போராட்டம் பண்ணாங்க. அதன் வெளிப்பாடு முடியாத பட்சத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணார். அப்போ அதுவும் அந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டு கீழே உழுந்து மண் ஒட்டாத கதையாக பேசுகிறார். அதாவது கூட்டத்துக்குள்ள சில சதிகாரர்கள் நுழைந்து விட்டார்கள், அவர்கள் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக நான் ராஜினாமா செய்தேன். ஆமாம், வாயில் வருது, அது சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எதுலேயே அடித்தா பல்லு போச்சுங்கிற கதையா அவர் பேசுகிறார். அந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இந்த 12 வருஷத்தில் 2 பண்ணியிருக்கிறாங்க. அது வேறு நிலைமை. போராட்டத்தின் வெளிப்பாடாக ஒரு பாஜகவுடைய அமைச்சர் பெண்ணுனது உண்மையிலே இது இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. கரப்பான் பூச்சி கட்சிக்கு அப்புறம் தான் வெற்றி. இது இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அது மாதிரி இன்னைக்கு இந்த ட்ரெயின் நின்ற அந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட ரயில்வே சேவா நிறுவனத்துக்கு அது பார்த்துட்டாங்க. அவங்க அந்த அதிகாரிகள் பார்த்துட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரயில்வே மந்திரி, மத்திய மந்திரிக்கு போயிருக்கு இல்லையா? நேரம் ஒரு ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆமாம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்னது? டிரைவருக்கு தெரிஞ்ச ஒரு நபராக தான் இருக்கணும். என்னதான் விஐபியாக இருந்தாலுமே சரி, டிரைவரோட நம்பர் தெரியும் இல்லையா? சும்மா கையை காட்டி நிறுத்தினா கூட ஏதோ முக்கியமான விஐபி அதற்காக நிறுத்தினான்னு சொல்லலாம். இவர் ஃபோனும் அடிக்கிறாரு. அந்த நபர் ஃபோனும் அடிக்கிறாரு, இப்படிங்கிறாரு கையை. அது வாட்டுக்கு அப்படி பசு மாடாட்டம் அந்த ரயில் நிற்கிது. குடும்பத்தை ஜாலியாக ஏற்றி விட்டுப்போ அந்த ஆள் வாட்டுக்கு போகிறாரு. ஒன்றுமே புரியல. இது என்ன இந்திய நாடுங்கிறதா? நம்ம இந்திய நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இல்லை ஒருவேளை அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டா இல்லை டவுன் பஸ் மாதிரி நிறுத்தக்கூடிய ரயில்? அப்படி ஒரு ரயில் இந்திய நாட்டை விட்டுருக்குறாங்க. கையை காட்டினா நிற்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒன்றும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு, மற்றபடி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் என்னென்னமோ பேரில். ஆமாம், 500 டிக்கெட்டை 2000 3000 வசூல் பண்ணக்கூடிய அளவு டிராவல்ஸ் பஸ்ஸு மாதிரி ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் விட்டுருக்குறாங்க. அவ்வளோதான். கையை காட்டினா நிற்கக்கூடிய அளவுக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்களா? தெரியல. ஆமாம், அதனால் மத்திய மந்திரி உடனே ராஜினாமா பண்ணணும். இதெல்லாம் என்னங்க விளையாட்டுத்தனம்? இது என்ன நிர்வாகம் நடக்குதா இல்லையா? ஆல்ரெடி ரயில்வே நிர்வாகம் காரி துப்பக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அது மாதிரி தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டு. இந்த பாதுகாப்பு கவசம் போடப்படவில்லை சொல்லிட்டு இந்த ஒரிசா பயங்கரமாக, அந்த ஒரிசா ஆக்சிடென்ட்ல தொடர்ந்து வாரத்துக்கு ஒன்று டொங்கு 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 நடந்துக்கிட்டே இருக்கும்.
அதை பார்த்து மக்கள் வந்து என்னடா இது ரயில்வே போட்டு நிறைய பேர் ரயிலுக்கு பிரயாணத்துக்கு போகிறதே கிடையாது. அப்போ கூட அந்த மத்திய அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணலை. அன்னைக்கு வந்து இந்த கரப்பான் பூச்சி கட்சி இல்லை, இருந்திருந்து அதை ராஜினாமா பண்ண வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமாம், கட்டாயமாக ரயில்வே வந்து ராஜினாமா பண்ணணும். ஆமாம், இல்லாவிட்டால் கரப்பான் பூச்சி போராட்டம் பண்ணுங்க. எப்படா நீங்கள் ரயிலை நிறுத்தலாம்? சரி, அந்த ஆள் நிறுத்தலாம், டிரைவர் எப்படி நிறுத்தலாம்? ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறான், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்வாகத்தை, அவன் எப்படி நிறுத்தலாம் ட்ரெயின்? ஒரு டிரைவருக்கு அந்த பவர் இருக்குதுன்னா ஃபோன் அடித்து கையை காட்டுறான் பாரு, அவன் எப்படிப்பட்டவன்? யார் அந்த நபர்? டிரைவருக்கு அந்த நபருக்கு என்ன சொந்தம் இருக்கு? ஆமாம், அதிகாரிகளை வந்து விசாரணை இருக்கிறாங்களாம். அதெல்லாம் புருடா. இந்நேரம் வந்து ரயில்வே வந்து ராஜினாமா பண்ணியிருக்கோம். இதை உடனே மோடிக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. இந்நேரம் அவர் ஆல்ரெடி ஊமையை பேச மாட்டார். ஆமாம், அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன இருக்க போகுது? மக்களாகி நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போராடணும். குறிப்பாக கரப்பான் பூச்சி இதற்கு போராடுவார்களா? கட்டாயமாக. அவங்க வந்ததுக்கு பின்னால் பாஜக வந்து டண்டனக்கா கட்டாயமாக அந்த இது போச்சு அடுத்தடுத்து. அதனால் வந்து இது விட முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சாதாரண ஒரு நபர் கையை காட்டான், ஃபோன் அடிக்கிறான்னு ஒரு ரயில் நிற்கிதுன்னா இது என்னங்க? அது இந்திய திருநாடா இல்லை வேறு எந்த நாடா? சட்டங்கள் இருக்கிறதா? ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.